அதே மாதிரி கட்டரை வச்சு இப்படி வச்சுட்டோம்னா கட் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இப்படி 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 பண்ணீங்கன்னா இந்த இடம் பிசுறு வந்து வீணாயிடும், ஜர்தோசி வீணாக போயிடும். அதே போல் நிறைய கட் பண்ணி வீண் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மெஷர் கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்போ போட்டு பார்க்க போகிறோம். பென்சில் கொடுங்க. இது என்ன ஒயிட் வேணும்? ஒயிட் எப்படி தெரியுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், சேம் நம்ம சுகர் பீடுக்கெலாம் எப்படி பண்ணோம் அதே தான் இப்போ பண்ணிப்போம். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச். தெரியுதா? வேண்டாம். இப்போ எடுத்தாச்சா, கையில் பிடிச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஊசி இந்த நூலை மாட்டிட்டு கீழே டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்படி இப்படி பிடிக்கக்கூடாது, இந்த மாதிரி பிடிக்கக்கூடாது. அதாவது லூஸாக பிடிக்கக்கூடாது, நல்லா இப்படி ஸ்டிப்பாக பிடிச்சிக்கணும். இங்கேயே நல்லா ஸ்டிப்பாக அப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், ஜர்தோசியை பொறுமையாக தள்ளிட்டு இப்போ இந்த லைன் மேலே என்ன பண்ணுறேன், ரொம்பவும் நெருக்கி வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கணும். அது ஃப்ரீயாக வச்சுட்டு பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சா, திருப்பி என்ன பண்ணுறேன், கீழே ஒரு லாக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஜர்தோசியை நல்லா அப்படி தள்ளிட்டு அந்த லைனில் அதே மாதிரி ஜர்தோசிக்கும் இதுக்கும் பாதியாக பிரிக்கிற மாதிரி, அந்த ஒரு ஜர்தோசியை பாதியாக பிரிக்கிற மாதிரி நல்லா அப்படி தள்ளிட்டு இந்த இடத்துல எடுத்துட்டு திருப்பி அங்கே ஒரு லாக் போடுறேன். முதல்ல அங்கேருந்து ஒரு லூப்பை எடுத்துகிட்டு திருப்பி லாக் போடுறேன். இப்போ என்ன இந்த சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது, ரொம்பவும் பெருசாக இல்லாமல். அதாவது ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அதை பிளான் பண்ணணும். அந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு இந்த சின்னது போட்டு பாருங்கள், ஒரு 2 இது கட் பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணி பாருங்கள். செட் ஆகுதுன்னா அப்போ இதுதான் இதோட கரெக்டான மெஷர்மெண்ட்னா அதே ஷேப்பை கட் பண்ணணும். இல்லைன்னா டேப்பில் என்ன பண்ணுங்கள், 1/2 இன்ச்சு டேப்பை எடுத்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க, பென்சிலில் மார்க் பண்ணிவிட்டு இது மேலே இப்படி வச்சு இப்படி கட் பண்ணிடுங்க. சரியா? இப்போ அடுத்த ஜர்தோசி வந்து போடணும். சேம் த்ரெட்டை வந்து கீழே கிரிப்பாக இழுத்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி பொறுமையாக தள்ளணும். தள்ளிட்டு இதையும் ஓரளவுக்கு தான் ஸ்ட்ரெச் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. இது பெருசாக இருக்குது தெரியுதா, அந்த சைஸ் வேறு இந்த சைஸ் வேறு. ஸோ இது மாதிரி போட்டு பார்க்கும்போது தான் மெஷர்மெண்ட்ஸ் தெரியும் ஜர்தோசிக்கு, அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதுவும் சேம் அதே தான், நல்லா இந்த ஜர்தோசி இப்படி தள்ளிட்டு இப்போ இந்த ஜர்தோசி தான் நம்மளோட கால்குலேஷன், அதுக்கேற்ற மாதிரி இப்படி இப்போ இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது தெரியுதா, இது ரெண்டும் கரெக்டாக வந்துடுச்சு. இதெல்லாம் மெஷர்மெண்ட் தப்பாக இருக்குது. இப்போ இந்த சைஸ் நம்ம 3வது 4வது அந்த சைஸ்க்கே ஜர்தோசியை வந்து கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நீட்டமான இது சின்னதாக இருந்து இது கொஞ்சம் பெருசாக, இந்த 2 சைஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த சைஸே இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி முன்னாடி இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதே மாதிரி முன்னாடியே என்ன பண்ணணும், ஜர்தோசியை ஸ்ட்ரெச் பண்ணிடணும். கட் பண்ணும்போது ரொம்ப இப்படி தனிச்சு கட் பண்ணுங்க, இல்லாட்டி இப்படி எகரும், இப்படி கீழே இப்படி பிடிச்ச மாதிரி. இது மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் கட்டுற அப்படி சும்மா அப்படி வச்சு ஒழுங்காக கட் பண்ணாமல் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நூல் வந்து மாட்டும், ஜர்தோசியில் மாட்டி இழுத்துக்குச்சுன்னா ஸ்ப்ரிங் மாதிரி வீணாயிடும். அப்படி
அதே மாதிரி இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட், அதாவது சில்வரு, காப்பரு, அப்புறம் ஆன்டிக் கோல்டு இருக்குது. கலர்ஸும் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸும் வாங்கிக்கலாம். காமனான கோல்டு, ஆன்டிக் கோல்டும் நல்லாயிருக்கு. அப்படின்னா அது என்ன கலர்? லைட்டாக வேற மாதிரி காப்பர் மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி கலந்த இருக்கும். மாதிரி லைட்டாக தான் இருக்கும். அது பியூர் இந்த மாதிரி கோல்டாக இருக்காது. ஜர்தோசியில் எதுவும் ஃபேட் ஆகாதுல்ல? சில்வர் வேணும்னா அழுக்கு பட்டா தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதிலலாம் அவ்வளோவா எதுவும் நீங்கள் இதில் தான் எதுவும் போட்டு தான் ஒரு ஒரு ஜாக்கெட் போட்டே ஆகணும். எனக்கு தான் வேணாம்.